மர்ச்சன்ட் என்ன பண்றாருன்னா கோல்டு சில்வர்னா லக்கேஜ்ல எடுத்துன்னு ட்ரெயின்ல பயணம் பண்றாரு வணிகம் பண்றதுக்காக. அப்ப போலீஸ் அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த லக்கேஜ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப அங்க இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் அந்த லக்கேஜ் எடுத்து பாகிஸ்தானுக்கு பறந்துடுறாரு. லேட்டரா இது காண போத தெரிய அந்த மர்ச்சன்ட் ஸ்டேட் அந்த போலீஸ் மேல கேஸும் போடுறாரு. லோவர் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோல்டு சில்வர் அப்ராக்சிமேட் 11,000 ஒர்த் இருக்கு, அதோட காம்பன்சேஷன் கொடுக்க சொல்றாங்க. தென் போலீஸ் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. அப்ப ஸ்டேட்டுக்கு ஃபேவரா தான் தீர்ப்பளிக்கிறாங்க. ஏன்னா இங்க காணா போனதுக்கான போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் இல்ல. அதே போல நீனா ஸ்டேட்டுக்கிட்டே காம்பன்சேஷனை கேட்கற, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் இந்த மர்ச்சன்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாரு. அங்க என்ன சொல்றாங்கன்னா சேம் டாக்டரின் ஆஃப் சாவரன் இம்யூனிட்டியை பயன்படுத்துறாங்க. ஸ்டேட் ஒரு சாவரன் பெர்ஃபார்மன்ஸை பண்ணும்போது இங்க போலீஸ்ன்றது சாவரன் ஃபங்க்ஷன், அதனால இங்க அவங்களுக்கு லயபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு ஃபேவரா தான் தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன கேஸ்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி லால் ஜெயின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ். 1964 நடந்த லேண்ட்மார்க்கான கேஸ். இந்த ஜட்மெண்ட் ரொம்பவே கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டது. ஏன்னா இந்த ஜட்மெண்ட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயமே கிடைச்சிருக்காது. லேட்டரா ஸ்டேட் என்னதான் அவங்களுடைய சாவரன் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அது ஃபண்டமெண்டல் ரைட் ஆகிய ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21 வயலேட் செய்யற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ருதர் ஷா கேஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு நபரை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சென்டென்ஸ் பீரியடுக்கு தாண்டி ஒரு 14 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவே அவர் பிரிசன்ல வச்சிருப்பாங்க. இதற்கு காம்பன்சேட் பண்ற விதமா 30,000 பிளஸ் 5,000 சொல்லிட்டு 35,000 நஷ்டஈடா வாங்கியிருப்பாங்க. அதே போல பீம் சிங் கேஸ் நீங்க எடுத்துக்கினா கூட அவர் ராங்ஃபுல்லா ரெஸ்ட்ரெயின் பண்ண ரீசனுக்காக அவருக்கு 50,000 காம்பன்சேஷன் வழங்கியிருப்பாங்க. என்னதான் சாவரன் ஃபங்க்ஷனே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே ஃபண்டமெண்டல் ரைட் ஆகிய ஆர்டிகல் 21 வயலேட் செய்யற மாதிரி இருந்ததுன்னா அவங்க டாக்டர் ஆஃப் சாவரன் இம்யூனிட்டி பயன்படாது.